ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வேதிப்பிணைப்பின் வகைகள் பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ அதை ஒன்று பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். முதல்ல அயனி பிணைப்பு. அயனி பிணைப்புனா ஒரு நேர்மின் அயனிக்கும் எதிர்மின் அயனிக்கும் இடையே நிலைமின் ஈர்ப்பு விசையினால் ஏற்படும் பிணைப்பு. அயனி பிணைப்பு ஒரு உலோகத்திற்கும் அலோகத்திற்கும் இடையே உருவாகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு அணு, இது ஒரு அணு, இது நேர்மின் அயனி, இது எதிர்மின் அயனி. இதுக்கு இடையில ப்ளஸுக்கும் மைனஸுக்கும் இடையில பொதுவான ஒரு கவர்ச்சி விசை தோன்றும் இல்லையா, அந்த கவர்ச்சி விசையை தான் நம்ம அயனி பிணைப்பு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் அயனி பிணைப்பு சேர்மத்தின் பண்புகள். அயனி சேர்மங்களில் அணுக்கள் வலிமையான நிலைமின் கவர்ச்சி விசையினால் பிணைக்கப்படுகின்றன. அடுத்து இயல்பு நிலை. இப்பிணைப்பின் மூலம் உருவாகும் சேர்மம் அயனிகள் ஒரு முறையான வடிவ ஒழுங்கமைப்பில் அமைந்துள்ளது. அயனி சேர்மங்கள் அறை வெப்ப நிலையில் படிக திண்மங்களாக உள்ளன. மின்கடத்துத்திறன். திண்ம நிலையில் அயனி சேர்மங்கள் மின்சாரத்தை கடத்தாது. உருகிய நிலையில் அல்லது நீர்க்கரைசலில் மின்சாரத்தை கடத்தும். உருகுநிலை. அயனி சேர்மங்களை பிரிக்க மிக அதிக ஆற்றல் தேவைப்படுகிறது. எனவே உயர் உருகுநிலை மற்றும் கொதிநிலை கொண்டுள்ளன. கரைதிறன். அயனி சேர்மங்கள் நீர் போன்ற முனையுள்ள கரைப்பான்களில் கரையக்கூடியவை. பென்சீன், கார்பன் டெட்ராக்ளோரைடு போன்ற முனைவற்ற கரைப்பான்களில் கரைவதில்லை. அடர்த்தி, கடினத்தன்மை மற்றும் நொறுங்கும் தன்மை. அயனி சேர்மங்கள் அதிக கடினத்தன்மை மற்றும் அடர்த்தி கொண்டுள்ளன, ஆனால் எளிதில் நொறுங்கும் தன்மை கொண்டவை. எடுத்துக்காட்டுக்கு நம்ம கண்ணாடி இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். வினைகளில் வினைவேகம் அதிகம். நம்ம இதுவரைக்கும் பார்த்தது அயனி பிணைப்பு. இப்போது சகப்பிணைப்பு பற்றி பார்ப்போம். சகப்பிணைப்பு அப்படின்னாலே நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெறும் வகையில் அவற்றின் வெளிக்கூட்டில் உள்ள எலக்ட்ரான்களை மற்ற அணுக்களுடன் பங்கீடு செய்து இணைகின்றன. அவ்வாறு இணையும் போது அவற்றிற்கு இடையே பிணைப்பை உருவாக்க தேவையான 2 எலக்ட்ரான்களை இரு அணுக்களும் சமமாக தலா 1 எலக்ட்ரான் வீதம் வழங்குகிறது. இவ்வாறு இரு அணுக்களும் சமமான எலக்ட்ரான்களை பங்கீடு செய்து அவற்றிற்கு இடையே உருவாகும் பிணைப்பு சகப்பிணைப்பு எனப்படும். இதில் இரு அணுக்களும் நிலையான மந்தவாயு எலக்ட்ரான் அமைப்பை பெறுகின்றன. பங்கீடு செய்யப்படும் எலக்ட்ரான் பொதுவானவை. இது அணுப்பிணைப்பு எனப்படும். இந்த சகப்பிணைப்பு 3 வகைப்படும். ஒற்றை சகப்பிணைப்பு அப்படின்னா 2 அணுக்களுக்கு இடையே ஒரு பாண்டு இருக்கும். ஹைட்ரஜனுக்கு இடையில் ஒரு பாண்டு தான் இருக்கும். இரட்டை சகப்பிணைப்பு அப்படின்னா 2 பாண்டு இருக்கும். ஆக்சிஜனை நம்ம எடுத்துக்காட்டாக வச்சுக்கலாம். அடுத்து மும்மை சகப்பிணைப்பு அப்படின்னா 3 பாண்டு இருக்கும். அதுக்கு நைட்ரஜனை நம்ம எடுத்துக்காட்டாக வச்சுக்கலாம். இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அதுக்கு இடையில் இந்த ஒளிவட்ட பாதையில் இதுலேயும் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இதுலேயும் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இந்த 2 எலக்ட்ரானும் பங்கீடு செஞ்சு தான் நம்மளுக்கு H2 மாலிகுல் உருவாகுது. அதே மாதிரி இது கார்பன் அணு, இது ஹைட்ரஜன் அணு. கார்பன் அணுவில் முதல் வெளிக்கூட்டில் 2 இருக்குது, கடைசியான வெளிக்கூட்டில் 4 இருக்குது. இந்த 4ம் இந்த ஹைட்ரஜனில் ஒவ்வொரு வெளிக்கூட்டில் உள்ள ஒவ்வொரு எலக்ட்ரான்களும் ஒன்று கம்பைன் ஆகி இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இந்த பாண்டு உருவாகும். இது மீத்தேன் மூலக்கூறு CH4. இது கார்பன் அணு, இது ஹைட்ரஜன் அணு. இது 2ம் சகப்பிணைப்பு மூலமாக சேர்ந்து மீத்தேன் மூலக்கூறு நம்மளுக்கு கிடைக்கிது. அடுத்து நம்ம சகப்பிணைப்பு சேர்மங்களோட பண்புகளை பார்க்கலாம். இயற்பியல் நிலைமை. சகப்பிணைப்புகள் சேர்மங்களில் மூலக்கூறுகளுக்கு இடையே நிலவும் கவர்ச்சி விசையை பொறுத்து வலிமையாகவோ வலிமையற்றதாகவோ காணப்படும். சகப்பிணைப்பு சேர்மங்கள் வாயு, நீர்மம், மென்மையான திண்மங்களாகவோ இருக்கின்றன. ஆக்சிஜன் வாயு, நீர்மம், வைரம் திண்மம். மின்கடத்துத்திறன். சகப்பிணைப்பு சேர்மங்களில் அயனிகள் இல்லை, இவை மின்சாரத்தை கடத்துவதில்லை. உருகுநிலை. வைரம், சிலிக்கன் கார்பைடு ஒரு சில சேர்மங்களை தவிர மற்றவை அயனி சேர்மங்களை விட குறைந்த உருகுநிலை உடையவை. கரைதிறன். சகப்பிணைப்பு சேர்மங்கள் பென்சீன், கார்பன் டெட்ராக்ளோரைடு போன்ற முனைவற்ற கரைப்பான்களில் எளிதில் கரையும். நீர் போன்ற முனைவுள்ள கரைப்பான்களில் எளிதில் கரைவதில்லை. கடினத்தன்மையும் நொறுங்கும் தன்மையும். கடினத்தன்மை அற்றவை, நொறுங்கும் தன்மை அற்றவை மென்மையான திண்மங்களாக காணப்படும். வினைபடுதிறன். இவை மூலக்கூறு வினைகளில் ஈடுபடுவதால் இவற்றின் வினைவேகம் குறைவு. அடுத்து ஃபஜானின் விதி. ஒரு சேர்மம் அயனி பிணைப்பை பெற்றுள்ளதா அல்லது சகப்பிணைப்பை பெற்றுள்ளதா என
ஒரு சில காரணிகளை கொண்டு கண்டறிய ஒரு விதிமுறையை உருவாக்கினார். நேர்மின் அயனியின் மின்சுமையும் நேர் மற்றும் எதிர்மின் அயனிகளின் உருவ அளவையும் தொடர்பு படுத்துகிறது. நேர்மின் அயனி உருவளவு சிறியது, எதிர்மின் அயனியின் உருவளவு பெரியது. இது சகப்பிணைப்பு. நேர்மின் அயனியின் மின்சுமை அதிகரிக்க அதிகரிக்க சகப்பிணைப்பு தன்மை அதிகரிக்கும். இப்போது அயனித்தன்மைக்கும் சகப்பிணைப்பு தன்மைக்கும் உள்ள ஒரு சின்ன டிஃப்ரென்ஸை பார்த்துடலாம். குறைந்த நேர்மின் சுமை, சகப்பிணைப்பு அதிக நேர்மின் சுமை. அயனித்தன்மை நேர்மின் அயனியின் உருவ அளவு பெரியது, நேர்மின் அயனியின் உருவளவு சிறியது. எதிர்மின் அயனியின் உருவ அளவு சிறியது, எதிர்மின் அயனியின் உருவளவு பெரியது. இதை நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். இந்த நோட்ஸை ஒரு தடவை டீட்டெயிலாக படித்து பாருங்கள், ஈஸியாக புரியும்.